வணக்கம். விஜய் முதலமைச்சரான பிறகு பார்த்தீங்கன்னா, விமர்சனங்கள் வரதான் செய்யும். வரும். அத பத்திலாம் நம்ம கவலையே படக்கூடாது. எப்படி ஜெயலலிதா போல ஒரு ஆளுமையா இருந்தாங்களோ, அவங்க எந்த விமர்சனங்கள பத்தியும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு தடவ முடிவு எடுத்துட்டாங்கன்னா, மத்தவங்க யார் பேச்சையுமே அவங்க கேட்கவே மாட்டாங்க. அதுபோல தான் இருக்கணும். மத்தவங்க விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய செயல்பாடுகள மாத்திக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு தான் தோணுது. சிஎம்மா இருக்கிற விஜய் இந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். எதுக்காக விமர்சனம்? எதுக்காக பிரச்சனை? அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு, விமர்சனங்களுக்கு உடனடியாக ஒரு மாற்றத்த குடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது வந்து தப்பு அப்படின்னு தான் தோணுது. அவர் எடுத்த முடிவு தவறு அப்படிங்கிற மாரி தான் காட்டுது மக்கள் மத்தியில. இத விஜய் புரிஞ்சுக்குவாரு. சிஎம்மா இருக்கிற விஜய் புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தபோது பார்த்தீங்கன்னா, தேமுதிகவோட பிரேமலதா வந்து ஒரு விமர்சனத்தை பண்ணாங்க. அவருடைய ஜோதிடர் ஆஸ்தான ஜோதிடர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வேணாலும் உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடரை வச்சுக்கோங்க, அவருக்கு அரசு பொறுப்பு கொடுக்குறது ஒரு நியாயமா அப்படின்னு கேட்டாங்க ரத்தன் பண்டிட்டுக்கு, ஜோதிடருக்கு. ஜோதிடர் சில சமயத்தில் வந்து நிறைய ஆலோசனை கொடுத்துருக்காரு. விஜய் முதலமைச்சராக வருவார், அடித்து சொல்லிக்கிட்டு இருந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா, அவருக்கு நமக்கு நம்பிக்கையாக இருப்பார், நம்ம கூட இருப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போமேன்னு சொல்லி கொடுத்தாரு. அரசு பதவி கொடுத்தாரு. அந்த பதவியை கொடுத்து ஒரு 24 மணி நேரத்தில் விமர்சனங்கள், கடுமையான விமர்சனங்கள் வந்தபோது பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அவங்கள பதவியிலேருந்து தூக்கிட்டு இப்போ வந்து அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு தரப்பு. ஏன்னா விஜய்க்கு அவர் பிடிக்கும். விஜய் அவருக்கு நிறைய நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரு, ஜோதிடம் பார்த்துருக்கிறாரு, ஒரு ஆஸ்தான ஜோதிடராக இருந்திருக்கிறாரு. அதனால வந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. சரி, இப்படி விமர்சனங்கள் வருது, தொடர்ந்து எதிர்ப்பு வருது, அதனால நாங்கள் வந்து அவரை தூக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருந்தாலும், இப்போ வேறு ஒரு பிரச்சனை ஒன்று உருவாயிருக்கு. அறநிலைத்துறை அமைச்சராக வந்து ரமேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. ரமேஷ் வந்து 31 வயசு தான். அந்த பையன், சின்ன பையன், எம்எல்ஏ ஆன பிறகு கூட உடனே பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கத்தில் ஆஸ்பத்திரியில், அரசு மருத்துவமனையில், அப்புறமா மாநகராட்சியில் எல்லா இடங்களும் போய் ஆய்வு பண்ணாப்புல உடனடியாக இன்றைக்கி கூட திருச்சியில் ஒரு மாணவி வந்து சரியான வைத்தியம் இல்லாமல் அரசு மருத்துவமனையில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் நடந்தது. நேரடியாக சம்பவ இடத்துக்கு போய் உடனே பேசி முடித்து இந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்தாப்புல. அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுறாப்புல. இந்த இடத்துல ஜாதி எங்கே வந்துச்சு? ஜாதியை பற்றியெல்லாம் யோசிக்கவே கூடாது. ஜாதி, மதம் இதை பற்றியெல்லாம் யோசிக்காம தான் வேட்பாளர்களை நிறுத்தினார் விஜய். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு பிராமணராக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒருத்தருக்காக, பிராமணராக பிறந்த ஒரு காரணத்துக்காக ரமேஷுக்கு அறநிலைத்துறையை நீங்கள் எப்படி கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை திமுக தரப்பில், அது இல்லாமல் திக தரப்பில், வீரமணி தரப்பில் இவங்கெல்லாம் வந்து விமர்சனத்தை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஒரு பிராமணர் வந்து அமைச்சராகக்கூடாதா? ரொம்ப வந்து வாக்கு சதவீதத்தில் 2லேருந்து 3% இருக்கிற ஒரு சமூகம், அந்த சமூக மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பின்தங்கியே இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை கொடுக்க வேணாமா? கொடுக்கணுமே. அதை வந்து விஜய் கொடுத்தாரு. வெங்கட்ராமன் சொல்லிட்டு ஒருத்தர் மயிலாப்பூரில் அவர் கொடுத்தாரு. ரமேஷுக்கு வந்து கொடுத்தாங்க. ரமேஷ் என்ன சமூகம்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஆதவர்ஜன் அப்போ சொல்கிறாரு. அறநிலைத்துறை கொடுத்த பிறகு தான் அவர் வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு விமர்சனங்களை பார்த்து தான் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு ஜாதி, மதம் இதெல்லாம் எங்களுக்கு முக்கியமே கிடையாது. நாங்கள் அதை பார்க்குறதே கிடையாது. ரமேஷ் எந்த சமுதாயத்தை சேர்ந்தால் என்ன, அவர் உண்மையாக செயல்படுவார், நல்ல விதமாக செயல்படுவார் அப்படின்னாலும் யாருமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அவர் வந்து இந்து சமய அறநிலைத்துறைக்கு எப்படி நீங்கள் வந்து அமைச்சராக்குவீங்கன்னா, அப்புறம் என்ன அந்த சமுதாயத்தில் சேர்ந்தவருக்கு அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது? ஏன் சேகர் பாபுக்கு கொடுத்தாங்க, அப்போ யாராவது இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா? திமுக தரங்கள் தான் கொடுத்தாங்க. அல்லேலுயா பாபு அப்படின்னு சொன்னார் ராஜா, அவராவது எதிர்ப்பு தெரிவித்தாரா? பெருமளவில் அறநிலைத்துறையில் மோசடியெல்லாம் நடந்துச்சு சேகர் பாபு இருக்கும்போது. இப்போ வந்து ஒரு ரமேஷ் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் செயல்படுவாப்புல அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்போது ஏன் இவ்வளோ எதிர்ப்பு வந்து அவருக்கு ஏன் அறநிலைத்துறை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு ஏன் இவ்வளவு நெருக்கடியை வந்து சிஎமுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதிமுக இருந்தபோது ஜெயலலிதா வந்து ஆளுமையாக இருந்தாங்க. அவங்க யார்? பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க தானே. அவங்க முதலமைச்சராக இருந்தபோது கூட பார்த்தீங்கன்னா, பிராமண சமுதாயத்துக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்கல, யாருக்குமே அமைச்சர் பதவியே கொடுக்கல, அந்த அளவுக்கு இருந்தாங்க. ஆனால் விஜய் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா 2 பிராமணர்களை வந்து தேர்தலில் நிப்பாட்டினார். 2 பிராமணர்களும் ஜெயிச்சாங்க. 2 பிராமணர்களுக்கும் அமைச்சர்களை முக்கியத்துவம் கொடுத்தாரு. பிராமணர்களுக்கான முக்கியத்துவம் அது கொடுக்கணுங்க. எல்லாருமே வந்து நாங்கள் வந்து ரொம்ப இந்த சமூகம், அந்த சமூகம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய முக்கியமான சமுதாயம்னா பிராமண சமுதாயம் தான். அவங்கள வந்து ஏன் இன்னமும் வந்து அவங்கள கீழ்நிலைக்கே தள்ளிகிட்டு இருக்கீங்க? ரமேஷோட வந்து கடந்த கால வாழ்க்கையெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி தான் ரமேஷ். இன்றைக்கி தான் வந்து ஒரு அமைச்சராக இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு அவர் அந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு இதாக ஜெயிச்சு வந்திருக்கிறாரு.
இப்போ நிறைய மீடியாக்களில் சொல்கிறாங்களே, எங்கள்கிட்ட வந்து வேலை கட்டு வந்தார், எங்கள்கிட்ட வந்து வேலை கேட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. வேலை கட்டவர் இன்றைக்கி அமைச்சர் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதுக்காக என்ன செய்ய முடியும்? அவர் வந்து எப்படி நீங்கள் இந்து அறநிலைத்துறையை எப்படி வந்து ஒரு பிராமண சமுதாயத்தை யார்கிட்ட கொடுக்க சொல்கிறீங்க? வன்னியரசிட்ட கொடுக்க சொல்கிறீங்களா? வன்னியரசிட்ட கொடுத்துட்டு அவர் வந்து ரமேஷை தூக்கணும். அவர் தாங்க இருக்கணும் அந்த பதவிக்கு. ரமேஷ் தான் வந்து சரியான இந்து சமய அறநிலைத்துறைக்கு சரியான ஒரு நபராக இருப்பார், செயல்படுவார். ஏற்கனவே சேகர் பாபா அல்லேலியா பாபா கொடுத்து நீங்கள் நாசம் பண்ணி வச்சுட்டீங்க இந்த அறநிலைத்துறையை. இப்போ வந்து ஒரு சரியான நபர் வந்திருக்கிறாரு அப்படின்னா அவர் வரட்டுமே, அவர் செயல்படட்டுமே, செயல்பட விடுங்க. அவர் செயல்பாடுகளை ஏதாவது குற்றம் இருந்தால் அதை விமர்சனம் பண்ணுங்கள். நீங்கள் வந்து திமுக இப்போ திராவிட கட்சி வீரமணி இருக்காரு, அவர் வந்து திமுகவில் சேகர் பாபுட்ட கொடுத்தப்போ ஏதாவது விமர்சனம் பண்ணாரா? ஏங்க ஒரு கிறிஸ்தவருக்கு நீங்கள் ஏங்க முக்கியத்துவம் கொடுத்து இது மாதிரி இந்து சமய அறநிலைத்துறையில் போடுறீங்க அப்படின்னு ஸ்டாலின்ட்டு எதிர்த்து பேச முடிஞ்சுதா? பேசுவாரா? பேச முடியாது. ஆனால் இன்னைக்கு ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க அமைச்சராயிட்டான் அப்படிங்கிற ஒன்று உங்களால் கொந்தளிக்கும் போது, பிராமணர்களுக்கு எதிராக நாங்கள் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம், இவ்வளோ தூரம் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். அவங்க என்ன பண்ணாங்க? அதை தான் இங்கே ஆதவர்ஜனெல்லாம் கேட்குறாரு. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க என்ன சமுதாயத்தை சேர்ந்தவர்னே எங்களுக்கு தெரியாது. அவர் செயல்பாடு பிடிச்சிருந்தது, அவர் அமைச்சராக்கியிருக்கோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரமேஷை பொறுத்த வரைக்கும் இந்து சமயத்தில் அறநிலைத்துறையில் இருக்கிறது நல்லது தான். 2 பிராமணர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து திராவிட இயக்கங்களால் தாங்கிக்கவே முடியல. கத்திட்டு இருக்காங்க. வெங்கட்ரமணனுக்கு உணவு மற்றும் பொது விநியோகத்துறை கொடுத்துருக்காங்க, ரமேஷுக்கு இந்து சமய அறநிலைத்துறை கொடுத்துருக்காங்க. இதுக்கு திமுகவும் சரி திகவும் சரி பயங்கரமான எதிர்ப்பு. எப்படி பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு இந்து சமய அறநிலைத்துறை கொடுக்குறாங்க? அவங்க தாங்க சரியான சூட்டபிளான நபர். நீங்கள் ஏங்க போட்டு கத்திட்டு இருக்கீங்க? அதே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே ஐஏஎஸ் பார்த்தீங்கன்னா சொர்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஐஏஎஸ் அவங்க வந்து இந்து சமயத்துக்கு இருக்காங்க. 2 பேரும் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இங்கே ஐஏஎஸையும் நீங்கள் நியமனம் பண்ணியிருக்கிறீங்க, அதே சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு இந்து சமயத்துறை அறநிலைத்துறையை பதவியும் கொடுத்தீங்க. 2 பேருமே பிராமண சமுதாயம் இருந்துட்டு போகிறாங்க. ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு அங்கே உருவாகும்ல. விமர்சனங்கள் நீங்கள் வந்து ஒரு நியாயமான விமர்சனங்களை வச்சா பரவாயில்ல. ஒன்றுமே தேவையில்லாத அப்பட்டமான ஒரு ரமேஷ் மேலே ஒரு எதிர்ப்பு உணர்வை கொண்டு போகிறீங்க பாருங்கள், அதுதான் பிடிக்கவே இல்லை. வீரமணி அந்த மாதிரி பேசுகிறாரு, திமுக சேர்ந்தவங்க சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க அப்படின்னோன்னே விஜய் என்ன செய்கிறாரு? அமைச்சர் பதவியை மாற்ற முடியாது, இப்போ மாற்றக்கூடாது. இப்போ மாற்றினா அது வந்து விஜய்க்கு கெட்ட பேர் எடுக்கிறோம். சிஎம் ஆகிட்டு அவர் முதல் முறையாக அமைச்சரவை மாற்றம் அப்படின்னா அது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகும். இதை ஏன் சொல்லலை? அவர் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்னு ஏன் சொல்லலை? அவருக்கு தாங்க சூட்டபுளாக இருக்கும். முதலமைச்சர் விஜய் எடுத்த முடிவு சரியான முடிவு தான். இதை வீரமணி சொல்கிறாங்க, இல்லை திமுக சேர்ந்தவங்க சொல்கிறாங்க, சமூக வலைத்தளங்களை என்ன வேணாலும் பேசிட்டு போகிறாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படக்கூடாது. ஆனால் வந்து அறநிலைத்துறை அமைச்சரும் சரி முதன்மை செயலரும் சரி ஒரே 2 பேருமே பிராமணர்கள், பாப்பனர்கள். அவங்களுக்கு எப்படி நீங்கள் போஸ்டிங் போட்டீங்க? இப்போ அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் போராடி கொண்டு வந்திருக்கோம். இவங்க 2 பேருமே பிராமணா இருந்தால் எப்படி அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக்குவாங்க? ஒரு சமூகத்துக்காக இவங்க செயல்பட மாட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எடுத்து அவர் பேசுகிறார். அது சரியான குற்றச்சாட்டா இல்லையா? அவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்குது? அவங்க அது மாதிரி ஒரு நியமனம் பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசணும். இன்னும் செயல்படவே இல்லை. செயல்படுறதுக்கு முன்னாடியே ஏன் விமர்சனம் பண்ணுறீங்க? சிஎம் விஜய் என்ன செஞ்சுருக்கணும்? செயல்படட்டும், செயல்பட்ட பிறகு அவங்க பேசட்டும்னு ஒரு ட்வீட்டாவது போடலாம். செய்தியாளர் சந்தித்து பேசணுங்கிற அவசியம் கிடையாது, ஒரு ட்வீட்டு போடலாம். அவங்கள செயல்பட விடுங்க, அவங்க செயல்பாடை விமர்சனம் பண்ணுங்கள். அவங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் அது நியாயம். ஆனால் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பேசணுன்னா உடனே என்ன செஞ்சிட்டாரு? ஐஏஎஸ்ஸை வந்து சொன்ன ஐஏஎஸ் அவங்கள வந்து என்ன செஞ்சிட்டாரு? இடமாற்றம் செஞ்சிட்டார். அறநிலைத்துறையிலேருந்து சுற்றுலா கலாச்சார முன்னெடுப்பு துறைக்கு அவங்கள முதன்மை செயலாளர்லாம் மாற்றி விட்டார். இப்போ குமரகுருபன் அப்படிங்கிறவர் ஏற்கனவே அறநிலைத்துறை செயலராக இருந்தவர், அவரே நியமனம் பண்ணியிருக்காங்க. வணிக வரி, பத்திரப்பதிவு, அப்புறம் அறநிலைத்துறையாக செயல்படுவார், இதுக்கெல்லாம் சேர்ந்து செயல்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்தவங்க திமுககாரங்க விமர்சனம் பண்ணுவாங்கன்னு பயப்படுறாரா சிஎம் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி இருக்குது. வேணாம், அவங்களா செயல்பட விடுங்க. அது எந்த சமூகம் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. ஒவ்வொரு சமூகத்துக்கும் இப்படியான எதிர்ப்பு வராது. பிராமண சமுதாயத்துக்கு மட்டும்தான் எதிர்ப்பு வரும். ஏன்னா அவங்க எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி திகவும் சரிக்குது, திமுகவும் நினைக்குது. அதுக்கு முக்கியத்துவம் சிஎம் முதலமைச்சர் விஜய் தரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா 2-3% இருக்கிற ஒரு சின்ன ஒரு சமுதாயம் தான். திமுக எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்புன்னு கொண்டு போய் அந்த சமுதாயத்தை ஒழிச்சு முடிச்சுட்டாங்க, சோழியை முடிச்சு விட்டாங்க. இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமா, ரொம்ப காலத்துக்கு அப்புறமா ஒருத்தர் அந்த 2 பேர் அந்த சமுதாயத்திலேருந்து வெளியே வராங்கன்னா வளர விடுங்க. வளர விட்டு அவங்க வளர்ச்சியை பாருங்கள், அவங்களுடைய செயல்பாடுகளை பாருங்கள். அந்த செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணுங்கள். அவங்க எந்த சமூகத்திலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்காதீங்க. அவங்களுடைய அமைச்சரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் மட்டுமே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி
கே வீரமணிக்கு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.